இப்போ ஆண்டவர் மறிச்சிட்டாரு, இனிமேல் அடுத்தாப்புல என்ன செய்வார்? அவர் 3 நாள் கழித்து எழுந்துருவார். ஸோ கிறிஸ்துவுக்குள் வெற்றி என்றால் மூன்றாவது பை த ரெசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் மூலம். திருப்புங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அத்தியாயம் 57ஆம் வசனம். நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. 1 கொரிந்தியர் 15:57. எவ்வளோ தெளிவாக இருக்கிறது பாருங்கள். 15:17, ரொம்ப சாரி, 15:17. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அப்படின்னால் என்ன அர்த்தம்? கிறிஸ்து எழுந்து விட்டதால் நம்முடைய விசுவாசம் வீணல்ல, நாம் நம்முடைய பாவங்களில் இருக்க மாட்டோம். அது ரெசரக்ஷன் தான். கிறிஸ்து எழுந்ததால் நமக்கு வெற்றி வாழ்க்கை சாத்தியமாகிறது. எனவேதான் 1 யோவான் 4:4 யோவான் அப்போஸ்தலன், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், 4:4 அதை எடுத்துடலாம். 1 யோவான் 4:4, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர், அவர் இறந்தவர் அல்ல, அவர் இப்பொழுது இருக்கிறவர். He lives in you. அந்த காலத்திலே நாம் அடிக்கடி ஒரு பாட்டு பாடுவோம். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் எந்த துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். எனக்குள் இயேசு ஜீவிக்கிறார், அவர் எனக்குள் ஜீவிக்கிறார். உங்களில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர், ஆகையால் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள். ஸோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர் நம்மிலே வாசமாக இருக்கிறார். விசுவாசத்தினாலே அவர் நம்மிலே வாசமாக இருக்கிறார். எனவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு சோதனை உண்டு, உலகத்தில் உங்களுக்கு பிரச்சனை உண்டு, உலகத்தில் உங்களுக்கு ஏராளம் தொந்தரவுகள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆங்கிலத்திலே பி ஆஃப் குட் சியர் என்று இருக்கிறது, அதாவது மகிழ்ந்திருங்கள் என்று இருக்கிறது. சந்தோஷமாயிருங்கள், குதூகலமாயிருங்கள். ஏனென்றால் நீங்கள் ஏன் சந்தோஷமாயிருக்க வேண்டும்? நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் மரணத்தை வென்றேன், என் வெற்றி உங்கள் வெற்றியாகிறது. The victory of Jesus Christ is my victory. The resurrection power of Jesus Christ comes into me because Christ dwells in my heart by faith. கிறிஸ்து என்னுடைய இருதயத்திலே விசுவாசத்தினாலே வாசமாய் இருக்கிறதுனாலே அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ளே அது செயல்பட ஆரம்பிக்கிறது. எனவேதான் எசேக்கியா ராஜா அந்த நாளிலே மிக அழகாக சொன்னான், பயப்படாதிருங்கள், அவர்களோடு இருப்பவரை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அதை அன்னைக்கு மிலிட்டரி லாங்குவேஜ் சொன்னான். ஆனால் யோவானுங்க அழகாக சொல்லுகிறான், உலகத்தில் இருப்பவனிலும் உங்கள் உள்ளில் இருக்கிறவர் அவர் பெரியவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே எபேசியர் 1ஆம் அத்தியாயத்திலே அவருக்கு என்ன கிடைத்தது என்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 1ஆம் அத்தியாயம் 18 21 வரை உள்ள வசனங்களை நீங்கள் பாருங்கள். எல்லா வசனங்களையும் நான் வாசிக்காவிட்டாலும் அதில் முக்கியமான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 19ஆம் வசனத்திலே அவர் உயிரோடு எழுந்தார், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி என்று அது துவங்குகிறது. 20ஆம் வசனத்திலே இப்படி செய்தபடியால் எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தது. எனவேதான் சங்கீதக்காரன் அழகாக சொன்னான், எனவேதான் நீதிமொழிகளிலே அழகாக நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். பலத்த துருகம், அது ஆங்கிலத்திலே இட்ஸ் அ மைட்டி ஃபோர்ட்ரஸ், இட்ஸ் அ ஃபோர்ட்.
It's a fort that no Scud missile can ever penetrate. எந்த ஸ்கட் மிசைலும் அதை வந்து பெனிட்ரேட் பண்ணி அந்த பங்கருக்குள்ளே போக முடியாது. இட்ஸ் a powerful walled bunker. அதற்குள்ளே நீதிமான் ஓடி, எப்போ ஓடுவோம்? யாராவது துரத்தும் போது தான் ஓடுவோம் இல்லையா? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அப்போ அதில் வந்து அந்த டெம்ப்டேஷன் வருது, விலகி ஓடுவது, பிசாசனுடைய தூண்டுதலுக்கு விலகி ஓடுவது. ஆண்டவரே, என்னை என்னால் பாதுகாத்துக் கொள்ள முடியாது, எனக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை வேண்டும், அது உம்முடைய நாமம், அது பலத்த துருகம், நான் அதற்குள் ஓடி நான் பத்திரமாக என்னை நான் பாதுகாத்துக் கொள்வேன். The righteous will run into it. நீதிமான் ஓடுவான். பாவிக்கு முதலாவது தேவையானது பாவ மன்னிப்பு. அந்த இடத்துல பாவியை பற்றி சொல்லப்படவில்லை, அந்த இடத்துல நீதிமானை பற்றி, தேவனுடைய பிள்ளை ஆனவனை பற்றி. சோதனை அவரை பின்தொடரும் பொழுது அவன் சோதனையிலிருந்து தப்பி ஓடி தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமமாகிய அந்த பலத்த துருகத்திற்குள்ளே அவன் போய் நுழைந்து விடுகிறான். எனவேதான் அந்த சின்ன பையன், சிவந்த மேனி உள்ளவன், அழகிய பையன், இன்னும் 20 வயது கூட ஆயிருக்காது, அந்த கோலியாத்து முன்னாலே நின்று அவன் சொல்லுகிறான், இவன் நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தில் நான் போகிறேன். நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில். You abused the name of the God of Israel. In that very name, Mr. Goliath, I am facing you, I am approaching you. அந்த கர்த்தருடைய நாமம், the name of Jesus, இதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னொரு முக்கியமான காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய பிரச்சனை, ஒரு புதிய சோதனை வந்தவுடன் நாம் அப்படியே தோண்டு போவதற்கு காரணம், இதற்கு முன்னால் நாம் அடித்த சிங்கத்தையும் இதற்கு முன்னால் நாம் தாடையை பிடுங்கினோமே அந்த கரடியும் நாம் நினைப்பதில்லை. நம்ம எல்லாருக்கும் ஒரு சிங்கத்தின் அனுபவம், ஒரு கரடியின் அனுபவம் என்றோ வந்தது. ஆனால் தாவீது அன்றைக்கு நினைவு கூர்கிறான், பழைய வெற்றியின் மேல் சார்ந்திருக்கவில்லை, ஆனால் பழைய வெற்றியை அவன் நினைவுபடுத்தி கொண்டான். David did not depend upon his past victory. நன்றாக கவனியுங்கள், David did not depend on his past victory, but he definitely reminded himself of his past victory. சிங்கம் வந்தது. நான் ஒன்று கேட்குறேன், சிங்கம் வாய்க்குள்ள நீங்கள் ஒரு மேய்ப்பனாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு 100 ஆடு இருக்குது, அது 50 ஆடு இருக்குது. ஒரு சிங்கம் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிருச்சு. யாராவது இந்த சிங்கத்தின் வாயில் போய் இந்த ஆட்டுக்குட்டியை பிடுங்கணும்னு சொல்லி யாராவது முயற்சிப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது பிடுங்கினாலும் அது வந்து கை தனியாக, கால் தனியாக, தலை தனியாக அப்படி தான் பிடிச்சிட்டு போகிறோம் இல்லையா? அது பிடிச்ச பிடி எப்படி நேஷனல் ஜியோகிராஃபியில் பார்த்துருக்குறீங்க. அந்த பல்லு எப்படி திறக்குது, அது எங்கே இருந்து அதுக்கு லெவரேஜ் கிடைக்குது, எல்லாம் காட்டுறாங்க நேஷனல் ஜியோகிராஃபியில். அதை அப்படி பிடிக்கும்போது வந்து அதுக்கு பிறகு அந்த இடத்துல இருந்து எடுக்கவே முடியாது. ஏன்னா அங்கே இந்த ஹிஞ்சஸ் மாதிரி இங்கே இருந்து அந்த பல்லுகள் போய் அதை அப்படி பிடிக்குது, அது அப்படியே வந்து அது கிளச் பண்ணுது, அது கிளச்சில் இருந்து எடுக்க முடியாது. ஸோ யாருமே வந்து ஐயோ நம்ம மீதி இருக்கிற 99 ஆடை பாதுகாப்போம்ப்பா, எதுக்குப்பா அந்த ஒன்றை போய் நம்ம பார்ப்பானு அப்படி தான் நம்ம யோசிப்போம். அதில் போய் அனாவசியமான வம்பு, அதில் போய் நான் ஆட்டை பிடிக்க போய் ஆயனும் போயிடக்கூடாது, பிறகு தொலைந்த ஆடுங்கிறத விட தொலைந்த ஆயன் ஆகிப்போம். இது எடுக்குதா அப்படின்னு சொல்லி தான் நார்மலாக நம்ம யோசிப்போம். பட் கர்த்தர் அவனை பயிற்றுவித்தார். உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற சிங்கங்களும் கரடிகளும் எதற்கு தெரியுமா? உங்களை வீழ்த்த அல்ல, உங்களை பயிற்றுவிக்க. God sends the lions. He does not send foxes, he sends lions. He sends bears. இந்த ஜூவில் இருக்கிற லயனை நான் சொல்லலை, ஐ எம் டாக்கிங் அபவுட் த ரியல் லயன். அங்கே இருக்கிறது சிங்கம் அல்ல, அங்கே இருக்கிறது சிம்மம். அது சிங்கமே கிடையாது, அது எப்பவுமே சிம்மமாக மாறிடுச்சு. காட்டுக்குள் இருக்கும் பொழுது வந்த சிங்கம். அப்போ அதிலெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி கொடுத்தாருல்ல. அன்றைக்கு என்னை காப்பாற்றிய தேவன் இன்றைக்கு என்னை காப்பார். திரும்ப திரும்ப பாடுறோமே, காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் உன்னை காத்திடும். காப்பார், உன்னை காப்பார்,
காத்தவர் காப்பார் இன்னும் நீதியும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். இன்னைக்கு இப்போ நம்ம தம்பி காரைக்குடி தம்பி இங்கே வந்து நம்ம ஜெபம் நடத்தினார், ஆராதனை நடத்தினார். ஒரு வார்த்தை அழகாக சொன்னார். ஆண்டவரே, எங்களுடைய கைகளை யுத்தத்திற்கும் என்னுடைய விரல்களை போருக்கும் பழக்க வைக்கிறது. அது என்ன கை என்ன விரல்? இந்த கை யுத்தங்கிறது ஒரு ஜென்ரல், பட் இந்த விரலை வச்சுங்கிறது ரொம்ப ஃபைன் மூவ்மெண்ட்ஸ் இல்லை. ஃபைன் மூவ்மெண்ட்ஸுக்கு தானே ஃபிங்கர்ஸு, மொத்தமாக வேலை செய்கிறதுக்கு ஹேண்ட்ஸு. அந்த ரெண்டையும் ஆண்டவர் ட்ரெயின் பண்ணுறாராம். நீர் எனக்கு பழக்கிறீர், என்னை வந்து வனாந்தரத்தில் வச்சு பழக்க வச்சார். அதான் இப்போ லேசாக வந்து ஒரு 5 கல் எடுத்தேன். 5 கல் தேவைப்படும்னு நினச்சி எடுத்தேன், பட் ஒரு கல்லே முடிஞ்சிருச்சு, ஆள் காலி. இந்த நாளை வந்து இனி வருகிற 4 கோலியாத்துக்காக வச்சுக்கிட்டான். அதுக்கு பிறகு வந்து எல்லாம் எத்தனையோ கோலியாத்தை அடிச்சு நொறுக்கிட்டான். ஸோ அப்போ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அனுப்புகிற பெரிய சோதனைகள் உங்களுடைய கைகளையும் உங்களுடைய விரல்களையும் இன்னும் வரப்போகிற பெரிய யுத்தங்களுக்கும் போர்களுக்கும் உங்களை பழக்குவிக்கிறதாக இருக்கும். ஒன்று மறந்துடக்கூடாது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர் பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக வீற்றிருக்கிறார். ஆகையால் சோதிக்கப்படும் பொழுது பலமாய் சத்ருவை எதிர்ப்பதற்கு தேவையான வல்லமை பெற்றுக்கொள்வதற்காக தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர்க்கணும். அதில் ஏன் தைரியமாயின்னு ஒன்று இருக்குது? அதில் என்ன தைரியம்? நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும். இதை போய் ஆண்டோட்ட கேட்டுட்டு அன்றைக்கும் இதே பாவத்தில் தான் விழுந்தேன், இன்றைக்கும் விழுந்துட்டேன், இதில் போய் என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்குள்ள தயக்கம் இருக்குது. அதுக்கு தான் அங்கே சொல்லியிருக்கு, அங்கே உட்கார்ந்துருக்கிறவர் உன்னை போல, வாலிபனை போல, சிறுவனை போல, நடுவயதனை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவமே இல்லாதவராக, ஆனால் நம்முடைய சோதனைகளை குறித்து பரிதபிக்கக்கூடியவராக, அவர் பட்ட பாடுகளினாலே சோதனை என்றால் எவ்வளவு தீவிரமாக இருக்கும், அதை மேற்கொள்வது எவ்வளவு கடினம் என்று சொல்லி அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவர் அதை புரிந்து கொண்டபடியால், ஏதோ வந்தோம் ஆராதனை நடத்தணும்னு போன ஆச்சாரியனை போல அல்ல, அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் அல்ல, நம்மளை போல சோதிக்கப்பட்டு, எல்லா விதத்திலும் நம்மளை போல சோதிக்கப்பட்டு, பாவமே இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்காக உட்கார்ந்துருக்கிறார். ஏய், இந்த பாவத்தை நீ ஏண்டா செய்தா அப்படின்னு சொல்லி துரத்த மாட்டாரு. இந்த பாவம் செய்துட்டியா, சரி, இப்போ நான் உன்னை மன்னிக்கிறேன், இனி நீ இந்த பாவத்தில் விழாதபடிக்கு நான் உனக்கு தொடர்ந்து கற்றுத்தருகிறேன்னு சொல்லி அவர் சொல்லுவார். எனவே எந்த வேளையிலும் கிருபாசன தண்டையில் எப்படி வரணும்? தைரியமாய் வரணும். எனக்கு தெரியும், நான் அந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்ட உங்களுடைய ஆவி, பலருடைய ஆவியை இது எழுப்பி விடுகிறது எனக்கு தெரியும். நான் பிரசங்கம் பண்ணவில்லை, தேவனுடைய வார்த்தையை உங்களுக்குள் நான் அனுப்பி கொண்டிருக்கிறேன். I am not just sermonizing, I am not just preaching, but I am ministering God's word into your hearts. I know that. வார்த்தையை அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தையாக எடுத்துக்கொள்ளுங்கள். இவையெல்லாம் நம்முடைய சோதனை காலத்தில் நமக்கு கை கொடுக்கிற வசனங்கள். சோதனை வருகிறதா, ஐயோ என்னால் முடியவில்லை என்று சொல்லி இன்ஸ்டன்ட் கான்டாக்ட் with heaven can be established. உடனடி ஆண்டவரே எனக்கு உதவும். ஒரு ஜஸ்ட் டெலிகிராஃபிக் ப்ரேயர், ஒரு டெலிகிராஃபிக் ப்ரேயர். காலையில் ஜெபிக்கிறீங்க, நைட்டில் ஜெபிக்கிறீங்க, ஒரு சோதனை வருதா, send an immediate instant answer, telegraphic prayer, because the hotline to heaven is always open. The traffic is never jammed. ஒருபோதும் அந்த அந்த சாலை நெரிசல் கிடையவே கிடையாது. தைரியமாக அவரிடத்துல போய், ஆண்டவரே ஆண்டவரே நடக்கலாம் நினைச்சேன், ஆனா அமிழ்ந்து போறேனே, கீழே வரைக்கும் போற வரைக்கும் அவர் பார்த்திருக்க மாட்டாரு. பேதுரு அமிழ்ந்து கொண்டிருக்கையில் அவனை தூக்கினாரு. Jesus did not lift him up after he hit the bottom. As he was sinking, Jesus lifted him up. ஐயோ ஆண்டவரே அமிழ்ந்து போறேன்னு சொன்னோடனே கை நீட்டி உடனே அவர் தூக்கிடுறாரு. டீச் பண்ண வேண்டியதை டீச் பண்ணிடுவார். ஏன் அவிசுவாசியாக இருந்தால் அதெல்லாம் டீச்சிங் இருக்குது. டீச்சிங்க்கு முன்னால் டெலிவரன்ஸ் வரணும். அவர் டெலிவரன்ஸ் கொடுத்துட்றாரு, லிஃப்ட் பண்ணிடுறாரு.
தூக்கி எடுத்து அவனுக்கு அழகான ஒரு சத்தியத்தை அவனுக்கும் நமக்கும் அவர் சேர்த்து சொல்கிறார்.